ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷு அனுப்புனதோடு மட்டும் என்னோடய வேலை முடிஞ்சிடாது. அந்த ஃபிஷ்ஷு சேஃபாக உங்கள் கைக்கு கிடைக்கிறது வரைக்கும் அது என்னோடய வேலை தான். ஸோ சப்போஸ் நான் அடுத்த நாள் காலையில் 6 மணி 7 மணிக்கெலாம் வேலைக்கு கிளம்பிட்டாலும், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நான் வந்ததோட நம்ம கஸ்டமருக்கு தான் ரெஸ்பான்ஸ். அந்த ஃபிஷ்ஷு போட்ட அந்த கஸ்டமருக்கு தான் நான் மெசேஜ் பண்ணுவேன். ஃபிஷ் எல்லாமே சேஃபாக ரிசீவ் ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு கேட்டோம்னா, அவங்க சில கஸ்டமர் என்னென்னா அவங்களே வீடியோ எடுத்து அனுப்பிடுவாங்க. ஃபிஷ் எல்லாமே சேஃபாக ரீச் ஆகிட்டு ப்ரோ அப்படின்னு. ஸோ அப்படியே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம அதுக்குண்டான ஏற்பாடெலாம் நம்ம பண்ணிடுவோம். கவலைப்படாங்க. ஃபிஷ்ஷு ஆனால் கண்டிப்பாக உங்கள் கைக்கு சேஃபாக ரீச் ஆகிரும். சிலது ஒரு நாள் ஆகும், சிலது ஒரு 2 நாள் ஆகும். மேக்ஸிமம் நம்ம அனுப்புகிற கொரியர் 3 இல்லது 4 நாள் வரைக்கும் சேஃபாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு கேரண்டியும் பட வேண்டாம். சில டைமில் மட்டும் என்ன ஆகும்னா, அந்த பாக்ஸை போட்டு சிலவங்க தூக்கி தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதில் என்னென்னா சில பாக்ஸ் உள்ள இது டமீர்னு வெடிச்சிரும். நம்ம ஏர் வச்சு கட்டியிருக்குது. அதில் தான் நம்ம ஃபிஷ்ஷை அடி வாங்குமே தவிர, மற்றபடி பேக்கேஜில் எந்த ஒரு குறையும் நான் இது வரைக்கும் வைக்கலை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம அனுப்பின பாக்ஸ் ஒரு 3 பாக்ஸ் என்ன ஆகிட்டுன்னா, கஸ்டமருக்கு ரீச் ஆகுதுன்னு ஃபிஷ் எல்லாம் சேஃபு தான். பட்டு அது என்ன ஆகிட்டுனா கொஞ்சம் பாக்ஸ் அடி வாங்கியிருந்து. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபிஷ் எல்லாமே சேஃபாக ரீச் ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் கொரியர் புக்கிங் பண்ணுறீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் புக்கிங் பண்ணுங்கள். நம்மள்ட்ட ஒரு இஷ்யூவும் இருக்காது. நீட்டாக உங்களோட மீன் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வந்துடும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க.